இந்த வளையலை இன்னொரு கையில போடுங்க. நான் வளையல் எடுத்துட்டு வரதுக்கு மறந்து போயிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு பாரு? ஏன் அழுவுற? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்ன விஷயம் சொல்லுமா. ஏதாவது பிரச்சனையா? அது அது வந்து அத்தை உட்கார சேர்ல வந்து ஒரு கால் மட்டும் உடைஞ்சு போயிருக்கு. அது இன்னும் சரி பண்ணல. அவங்களோட அறையில ஜன்னல் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுது. அது கூட நான் சரி பண்ணல. அதோட அத்தைக்கு மூட்டு வலி இருக்கு. அவங்களோட வலியை குணப்படுத்த நான் என்ன கூட வாங்கி வைக்கல. அந்த வேலை எல்லாம் எனக்கு இன்னும் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இன்னைக்கு ராத்திரி கல்யாணம். இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே பண்ணிருப்பேன். என்னால முடியலனாலும் வேற யாருக்கிட்டையாவது சொல்லி வாங்கி வச்சிருப்பேன். உங்களெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சாலே என்னால தாங்க முடியல. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது பாரு. உன்னோட வீடு, உன்னோட குடும்பம் எல்லாத்தையும் திடீர்னு உதறி தள்ளிட்டு போகணும்னா கஷ்டமா தான் இருக்கும். நீ நினைச்சாலும் திரும்பி வர முடியாது. எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வளையல். ஒரு பொண்ணு பிறக்கும் போதே இந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவ விதியில எழுதி வாங்கிட்டு தான் வரா. சரி, நான் சொல்றத கேளு. உன் வரதட்சணையோடு சேர்த்து நீ இந்த ஊர்ல பிறந்தது வளர்ந்தது எல்லா ஞாபகங்களையும் உன் கூட சேர்த்து எடுத்துட்டு போயிடு. நீ உன்னோட புது வாழ்க்கைக்குள்ள போகும்போது அது எல்லாத்தையும் உன்னோட அறைக்குள்ள பூட்டி வச்சுக்கோ. நீ என்னதான் உன்னோட புகுந்த வீட்டுக்கு போனாலும் இங்க இருக்கிற ஞாபகங்கள் கண்டிப்பா உன்னை சுத்திதான் இருக்கும். இத பாரு, நான் படுக்கிற மெத்த ஒரு ஓரமா கிழிஞ்சு போய் இருந்துச்சுல்ல, அந்த மெத்தைய நீதானமா எனக்கு சரி பண்ணி கொடுத்த. இனிமே நீங்க பண்ற லட்டு கூட எனக்கு கிடைக்காது அத்தை. நீங்க லட்டு பண்ணும்போது அந்த லட்டோட வாசனை 3 தெருவுக்கு வீசும். என்னாச்சு? முத்தழகி எங்க எங்க போனா அவ? நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீ போய் மணமேடையில உட்காரு.
முத்தழகு எங்க இருக்கான்னு போய் பாரு. எங்க இருந்தாலும் அவளை நான் உடனே இங்க வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்கம்மா. இது நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தான். ஏன் இந்த கல்யாணம் இப்பவே நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். இங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு உண்மையான தகவல் கிடைச்சிருக்கு. பிஎஸ்டி காரங்க இந்த கல்யாணத்தை கலவரம் பண்ணி நிறுத்த போறதா எனக்கு செய்தி வந்திருக்கு. நாம சந்தோஷமா இருக்கிறத அவங்க நிச்சயம் விரும்ப மாட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஊரு பொண்ணு மணக்கோலத்துக்கு வந்துட்டா அந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்களோட சந்தோஷத்துக்கு எந்த கலங்கமும் வரவிடாம பார்த்துப்பேன். அதனால இந்த கல்யாணம் இப்பவே நடக்கும். பண்டிதரே, பார்வதி, கவலைப்படாத. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். அக்னி நம்ம 2 பேரும் வளம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கு நீ எனக்கு வேணும்னு வேண்டிப்பேன். எங்க உள்ள வந்துட்டு இருக்கீங்க? அரண்மனையை சோதனை பண்ண வந்திருக்கோம். சட்டத்துக்கு விரோதமான பொருட்களை நீங்க உபயோகப்படுத்துறீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க அது மாதிரி எதுவும் நடக்கல. நாங்க சோதனை போட்டே ஆகணும். வாங்க. வாரண்ட் இருக்கா? இங்கேயே இருங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. அது யாரா இருந்தாலும். ஐயா, பிஎஸ்டி வந்துட்டாங்க. எத்தனை பேரு? நிறைய பேர் வந்திருக்காங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சு. வாரண்ட் வேற கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அக்னிய வலம் வரல. இவங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் அவங்க உள்ள வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தடுத்து நிறுத்து. சரிங்க ஐயா. பண்டிதரே, சீக்கிரம் ஆகட்டும். சரி. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ஜமீன்தாரியா உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்க உள்ள வராம இங்கே தான் இருக்கணும். உங்களை வரவிடாம பாத்துக்க சொல்லியிருக்காரு. மாப்ள, இத பொண்ணோட நெத்தியில வைங்க. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते।
இப்போ பொண்ணுக்கு மாங்கல்யத்தை கட்டுங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னாச்சு? முத்தழகி இன்னும் வரல. அவளை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பீமா, முத்தழகி எங்க? அம்மா, அவங்க எங்க தேடியும் காணல. காணலன்னா என்ன அர்த்தம்? போய் எங்கேயாவது தேடி பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ நல்லா தேடி பாத்தியா? அரண்மனைக்கு வெளியே பாத்தியா? இல்லனா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியா? ஒரு நிமிஷம் இரு. அவளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா, இங்க வரவும் மாட்டா. கல்யாண நேரத்துல இதை பத்தி பேசி யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். சாயந்தரத்துல இருந்து அவளை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தேடிட்டு இருக்கீங்களா? அவ எங்க போனா? ஜமீன்தாரம்மா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பானா? அவ உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கணும். என்னோட ஆளுங்க அரண்மனை மட்டும் இல்லாம வெளியேயும் போய் தேடிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கிடைச்ச தகவல் படியும் இப்ப இருக்கிற சூழ்நிலை படியும் பார்த்தா பிஎஸ்டி காரங்க அவளை தூக்கிட்டு போய் கொன்னிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. முத்தழகிக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவன் நல்லதா இருப்பா. சொன்னா கேளு. இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இருமா.
எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, உன்னை காப்பாத்த வந்த மாதிரி நடிச்சானே ஒரு ஆபீசர், அவன் தான் இந்த நாடகத்தையும் நடத்தியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நிலைமை சரியில்லம்மா. உன்னையும் சொந்தக்காரங்களையும் நல்லபடியா அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சீக்கிரமா இங்கிருந்து போறது நல்லது. நான் போக மாட்டேன். முத்தழகிய பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அவ பிரச்சனையில இருக்கும்போது நான் போக மாட்டேன். ஜமீன்தாரம்மா, அவன் நல்லபடியா வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. உன்னையும் சொந்தக்காரங்களையும் இங்க இருந்து பாதுகாப்பா அனுப்பி வைக்கணும்னு நான் சொல்றது உனக்கு புரியலையா? முதல்ல அலறத நிறுத்திட்டு இங்க இருந்து போறதுக்கான வழியை பாரு. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன விஷயம்? மிஸ்டர் தேஜாவத், நாங்க எதுக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன மரியாதையோட ராஜா ஜமீன்தார்னு கூப்பிடுவாங்க. ஜமீன்தார் ஐயா, நாங்க உங்க அரண்மனையை சோதனை போட வந்திருக்கோம். அதுக்கான சர்ச் வாரண்டையும் கையோட கொண்டு வந்திருக்கோம். ஐயா, இதெல்லாம் போய் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. கிளம்புகிறதா? இப்பதான் மரியாதை பத்தி வாய்க்கிழியே பேசுனீங்க. ஒரு டியூட்டில இருக்க பிஎஸ்டி ஆபீசர் மேல கை வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? நான் உங்க எல்லாரையும் தீர்த்திருவேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தேஜாவத், நான் இன்னைக்கு உங்க குடோன சோதனை பண்ணியே ஆகணும். வாரண்ட் இல்லாம அரண்மனைக்குள்ள கால் எடுத்து வச்ச 2 காலையும் துண்டாக்கிடுவேன். ஒழுங்கா உன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போற வழிய பாரு. போயிடு. கேசவன் எங்க கிட்ட தான் இருக்கான். அவன் எங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு இப்படி கல்யாணங்கிற பேர்ல நீங்க நடத்துற நாடகம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இதுக்கு பின்னால மறைஞ்சிருக்க எல்லா ரகசியத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள், உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே போய் தான். தம்பி, நீ விரல் சுப்பிக்கிட்டு இருந்த வயசுல இந்த ராஜா தன்னோட தலையில கிரீடத்தை வச்சவன். இந்த ஊர்ல ராஜா நான் வச்சதுதான் சட்டம். இன்னும் 2 நிமிஷத்துல நீ இங்கிருந்து போகலன்னா நீ போலீஸ் ஆபீசர்ங்கிறத நான் மறந்துடுவேன். கதவை இழுத்து மூடுங்கடா. சார், தேஜாவத் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறா சார். அது எனக்கும் தெரியும். பொய்யான வாரண்ட காமிச்சா எப்படி உள்ள விடுவான்? ரொம்ப கோவமா இருந்தா சார். கண்ட்ரோல்லே இல்ல. நல்லதுதான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. என்ன நினைச்சனோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிஎஸ்டி காரங்க நான் நினைச்ச மாதிரியே படையோட இங்க வந்துட்டாங்க. அவங்க அரண்மனைக்கு வெளியே நின்று என்ன வேணா வேட்டையாடட்டும். அதுக்குள்ள நான் நம்ம பொண்ணை நல்லபடியா அனுப்பி வச்சிடுவேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பொண்ணை பின்கேட்டு வழியா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்க ஐயா.
எல்லா வழியையும் சீல் பண்ணிட்டீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் நம்ம எல்லையை தாண்டக்கூடாது. ஓகே சார்.